இது நடக்கிறது பெரும் பேரு, பெரும் பாக்கியம். நம்ம கரைகிறது பெரும் பாக்கியம். அவ்வளவு பெரிய ஆணவக்காரர்களா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் என் கையில உண்டுன்னு குரு சொன்ன மாதிரி. பஜோ நித்ய கோவிந்தா, நித்ய கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை நம்ம குருஜி அவர்களுக்கு முதல்ல அவருடைய பாதம் பணிந்து நான் இதை தொடங்குறேன். குருங்கிறது ஒரு அருள், குருங்கிறது ஒரு அனுபவம், குருங்கிறது ஒரு கடாட்சம், குருங்கிறது ஒரு உணர்வு. நம்ம வார்த்தையில நிறைய படிச்சிருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஏறக்குறைய 24 வருட தேடல் எனக்கு. 22 வயசுல இங்க ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி வாழ்க்கை என் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிற அகங்காரத்தின் முதல்ல இடி விழுந்தது எனக்கு. எல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் எனக்கு உண்டு. ஆனா ஒரு 22 வயசுல முழுக்க முழுக்க நம்ம குருஜி சொன்ன மாதிரி மௌனமாக்கிச்சு. மேல ஒரு டைரக்டர் வந்து மௌனமாக்குனாரு. உன் கையில ஒண்ணும் இல்லைன்னு ஒரு இடத்துல காமிச்சார். அப்போ ஒரு பெரிய ஏக்கம் விட ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஜோதிடம் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணி எம்எஸ் யோகா போகாத மார்க்கங்களே கிடையாது. கிராண்ட் மாஸ்டர் சோவா கொக்சுயி, ராமச்சந்திரா மிஷன், ஈஷா யோகா, எல்லா இதுலேயும் நான் தேடியது அனுபவம் தான், லெசன் கிடையாது. எல்லா இடத்துலையும் லெசன்ஸ் கொடுக்குறாங்க, நோட்ஸ் கொடுக்குறாங்க, அனுபவம் நமக்கு எங்கே கிடைக்கும்? நண்பர்கள் மூலமாக தேடி தேடி ஒவ்வொரு இடமா நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போதி பிக்குபாலா சுவாமிகள் அவர்கிட்டையும் நான் போனபோது அங்கே ஒரு கேள்விக்கு எனக்கு ஒரு விடை கிடைக்கல. அந்த டெய்ட்டியை கண்டுபிடிக்கிறதுல அவர் உங்கள் டெய்ட்டி யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே டெய்ட்டி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு டெய்ட்டி யாருன்னு தெரியல, பின்னால் யாருமே இல்லையே அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது இவர் நமக்கான குரு இல்லையோ அப்படின்னு ஒரு ஈகோ சொல்லி சொன்னவோ தெரியல, அவரே கூட வழி நடத்தவும் செய்யலாம். அது ஒன்று எனக்கு அந்த ஆன்சர் நின்றும். அதோட அது நிற்கும்போது ஏன் நிற்குது அப்படிங்கன்னு இது பண்ணுறப்போ இனிமேல் நாமளா தேடம். இப்போ ஒவ்வொருத்தர் ரெஃபர் பண்ணி போயிருந்தது. போதி பிக்குபாலா சுவாமிகள் கூட என் நண்பர், ஒரு வக்கீல் நண்பர் இருக்கார், அவர் மூலமாக போனது. இனி நாமளே தேடணும் அப்படின்னு நமக்கானதை பிரபஞ்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு தேடின போது டெலிகிராமில் சும்மா ஆத்மா அப்படின்னு சும்மா போடும்போது ஆத்மாக்களின் சங்கமம் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம குரு ஆனந்தமா ஆடிக்கிட்டே இருக்காரு. குரு சொன்ன மாதிரி இவர் யாரு என்ன, சில நேரம் அந்த 3/4 பேண்ட்டும் போட்டிருக்கிறாரு, சில நேரம் இதுவும் போட்டிருக்கிறாரு, அப்படி நிறைய சொல்லல. நான் தான் புறத்தோற்றத்தை நான் அவ்வளவா பார்க்கறது இல்லை. நான் இப்போ என்ன கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, அந்த மனசை உள்ள கொண்டு வர வேண்டாம், இந்த மனசை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இப்போ ஐயா சொன்னாங்களே இந்த வீடு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். உள்ள இருக்கிற கோர் எனக்கு தெரிஞ்சிடும், தெரிய வச்சிருக்கு பிரபஞ்சம். அப்புறம் ஏன் இதை பயன்படுத்தாமல் இருக்கேன் நான் யோசிச்சதே 12 வருஷம் கழிச்சு தான். அப்போ இந்த குருஜியை நான் பார்த்த உடனே அவர் இந்த டான்ஸ் ஆடின உடனே நான் நினைச்சேன், ஏன்னா நான் எங்க போனாலுமே கட்டுப்பாடா இருக்க வலியுறுத்தப்பட்டேன். பட் நான் மிக கடுமையா ஆடக்கூடியவன், பயங்கரமா பாடக்கூடியவன். சிவன் கோயில், விஷ்ணு கோயில், ஸ்ரீரங்கம் போனாலே நான் கத்தி பாடுவேன். பக்கத்துல யார் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பக்தியா பயங்கரமா பாடுவேன். ஸோ அந்த தன்மை, என்னுடைய தன்மையும் பண்புகளும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஆனந்த கஷ்டா அவர்களுடைய தன்மையும் ஒரே மாதிரி இருந்துச்சு. 100% பொருந்துறதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் அவசரப்பட வேண்டாம். நான் அப்போ பார்த்தது 2001 2002 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷமா அதை பார்த்துக்கிட்டே வருவேன். இந்த பாட்டு எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்ச பாட்டு எனக்கு. குருவே சரணம்ங்கிற பாட்டெல்லாம் நான் அதை கவனிச்சுட்டே வரேன். அதுக்கு முன்னால இந்த நிறைய பாட்டுலாம் அவங்க அடிக்கிறாங்க. மொச்சக்கொட்டை பல்லலைக்கு ஆடினது, சவுக்க மரத்தோப்பில் ஆடினதெல்லாம் பார்த்துருக்கேன். அது பார்த்து 3 வருஷத்துக்கு முன்னால். அப்போ பார்த்துட்டு இது போகணும், இது நீ போக வேண்டிய இடம்னு உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தும் கூட 3வது வருஷம் தள்ளி போட்டேன். இது உண்மையிலே கரெக்டா சொல்லுதா அப்படின்னு வரும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் எல்லா மார்க்கங்களும் அடைக்கும் பொழுது, எல்லாம் படிச்சு டயர்டான பிறகு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ஏறக்குறைய ஒரு 700-800 புக்கு, 2000 புக்கு கூட படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வேதங்களை பத்திலாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஆன்லைன்ல. அந்த மாதிரி உபனிஷத்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரிலாம் பண்ண பிறகு புத்தகங்களை பார்த்தாலே எரிச்சலா தோணுச்சு. இது அனுபவத்திலேருந்து எங்காவது பெற முடியாதா அப்படின்னு வரும் பொழுது, இந்த 2004வது வருடத்துல ஒரு உச்சகட்ட ஒரு ஏக்கம்னா, புத்தகங்களில் தேட முடியவில்லையே. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, இன்று மழை பெய்யும்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம், ஆனா அந்த பஞ்சாங்கத்தை பிழிஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. 5000 பக்கம் படிச்சிட முடியுது, ஒரு அனுபவம் கிடைக்கலையே.
ஆனா என் நண்பர் சின்ன ஒரு அனுபவம் முட்டை சுவாமிகள்கிட்ட இருந்து பெற்றுட்டு வந்தார். அவரு எதுவுமே புக்கு படிக்க மாட்டாரு. ஆனா அவர் ஒரு சின்ன அனுபவம் சொல்லும் பொழுது என்னை விட ஒரு கையல்றதா தெரிகிறது. நான் புக்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் அனுபவத்துல இருந்து பேசுறாரு. அப்ப முதன்முறையா அவர் ஒண்ணு சொன்னாரு. அவர் அக்குபஞ்சர் டாக்டராகவும் இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு குருவை நீ பார்க்கும்போது செருப்புலாம் உதறிடும் சாமி அப்படின்னாரு. ஏன்னா அந்த அனுபவம் நான் இது வரைக்கும் பெறல. செருப்பு உதறிடும், ஏக்கம் வரும், கண்ணுலாம் அழுக வரும், படபடப்பு வரும் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமா இருக்க, இதை நம்ம இது வரைக்கும் ஃபீல் பண்ணலையே அப்படிங்கிற போது, இதை நம்ம ஃபீல் பண்ணா உயிரோட இருக்கிற குருவை கண்டிப்பாக சந்திக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு லாஸ்ட் இயர் நான் 2023 வந்தேன். அப்போ இந்த ஆத்மாக்களின் சங்கமம் போடணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று வந்துடும். இந்த 2024 நம்ம தமிழ் சகோதரியை தொடர்பு கொண்டு, கர்மயோகி அவங்கள தொடர்பு கொண்டு போட்ட உடனே அவங்க இந்த மாதிரி இது பண்ணி குருவுடைய கண்ணை நீங்கள் பார்த்துட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த வேதங்கள்லையுமே ஒரு கண்ணை பார்த்துட்டு வரணும்னு சொல்லியே, பட் இது என்ன நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்தேன். உண்மையிலே எனக்கு நடந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து நத்தம் வரைக்கும், மதுரையிலேருந்து நத்தம் ஏறக்குறை 35 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் குளிச்சுட்டு வெளியே வந்து இந்த கண்ணை மட்டும் பார்த்தேன். முத நாள் அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். பார்த்த உடனே அப்படியே முழுக்க குரு நிறைஞ்சிட்டாரு என்கிட்ட. பயங்கரமா ஆனந்தம், பயங்கர சந்தோஷம். டான்ஸ் ஆடிட்டே பூஜை ரூம் போறேன், டான்ஸ் ஆடிட்டே வர்றேன். இந்த டான்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரே ஆனந்தம். ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இங்க என்ன நடந்ததோ அதுவே எனக்கு 180 கிலோமீட்டருக்கு அங்க நடந்தது. நான் என்ன, ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். ஒரு பகைவனை நம்ம நினைச்சா மனசுல கிளேசம் வரும், கோபம் வரும். நம்ம காதலியை நினைச்சா நேசம் வரும், நம்ம அம்மாவை நினைச்சா அழுக வரும். அதே மாதிரி யாரை நினைக்கிறோமோ அந்த ஃப்ரீக்குவன்சி நம்மளை தாக்கும். இதுல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன். அப்போ இந்த குருவை நான் நினைச்ச உடனே ஆனந்தமும் கண்ணீரும் ஆட்கொள்ளுதுன்னா அவர் எப்படி இருப்பார்? அவர் அப்படி இருந்தா தானே அது நடக்க முடியும். இதுதான் என் லாஜிக். அங்கிருந்து தமிழ் சகோதரிகிட்ட நான் இறக்குற 55 நிமிஷம் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். இவர் யாருங்க அப்படின்னு. நான் இவர் யாருங்க, நான் டான்ஸ் ஆடுறேன், அழுறேன் ஆனந்தத்துல. எங்க அங்க இருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆத்மாவை ஒருத்த தன் அதிர்வலைகளால் ஆட்ட முடியுதுன்னா அவரை நான் அருகில் இருந்து பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு கண்ணீரோட வர்றேன், இது பண்றேன். எல்லா தெய்வங்களுமே நான் கும்பிட்டதெல்லாம் குறுக்க வருது, அவருடைய கண்ணுக்குள்ள வருது. அந்த மாதிரி ஒரு இதை நேர சந்திக்கணும்னு நேர புறப்பட்டு, எப்பவுமே இந்த ஆன்மீகத்துக்கு எனக்கு தடைகள் ஏற்படாது, உடனே எல்லாமே விலகி கொடுக்கும். அதே போல வேகமா வந்து இங்க நான் ரீச் ஆகி இங்க வந்த உடனே குருவை பார்த்த உடனே எனக்கு அந்த ஆனந்தம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை அனுபவித்துறாது சார் சொன்ன மாதிரி, இதுவரை இது நான் அனுபவிச்சதில்லை. இது பல உறவுகளை நம்ம கிராஸ் பண்ணுவோம், இரவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். நேற்று முழுவதும் நம்ம நடனம் ஆடி இருக்கோம், பல வகையான பயிற்சிகளை பண்ணியிருக்கோம், உடலுக்கு சொல்லனா துயரத்தை கொடுத்துருக்குறோம் தியானம்ங்கிற முறையில. ஆனால் நைட்டு எனக்கு தூக்கமே வரல, அவ்வளவு எனர்ஜி இருக்கு எனக்கு உடம்புல. இப்படி ஒரு சாதாரணமா இருக்க முடியுமா? எல்லா புகழும் குருவுக்கு தான் சேரும். அந்த குரு நம்மளுக்கு அந்த எனர்ஜி அவ்வளவு எனர்ஜி வச்சிருக்கிறாரு. நான் எப்படியோ தூங்கணுமே, காலையில் எந்திரிக்கணுமேங்கிறதுக்காக ஒரு சால்ஜாப்பு சொல்லிக்கிட்டேன், நமக்கு புது இடத்துல தூக்கம் வராது அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டேன் ஒழிய. பட் எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி. இப்ப பாருங்க, 2 நாள் நம்ம ஆடி இருக்கிறோம், 2 நாள் நம்ம வந்து கடுமையான பயிற்சிகளை பண்ணியிருக்கோம், டைனமிக் மெடிடேஷன் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் மீறி சிஷ்யர்களுக்கு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குரு. அவருடைய கண்ணுல நான் வந்து என்ன, அது அனுபவத்தை சொல்லவே வார்த்தைகளால முடியல. 1000 குருக்கள் உள்ள இருந்து அவர் கண்ணுக்குள்ள இருந்து எனக்கு பாக்குறாங்க. ஆதி குருவுல இருந்து பாக்குற மாதிரி எனக்கு அந்த இது வந்து தாக்குது, அப்படியே மெல்ட் ஆகுது, உடம்பு மெல்ட் ஆகுது. இது என்ன எனக்கு சொல்ல தெரியல. இனி வார்த்தைகள் தோத்துரும் தான் நான் நினைக்கிறேன். இது கூட சும்மா வார்த்தை பயன்படுத்தினதுக்கு என்ன மன்னிக்கணும், வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு குரு பார்வை, நம்ம அந்த ஜோதிடத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை. அங்க இருந்து 5, 7, 9 3 இடத்த பார்ப்பாரு. நான் வந்து ஒரு ஜோதிடமே ஒரு 3-4 இடத்துல கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜோதிடம்லாம் பெருசா வேலை பார்க்காதுங்கிற தெரிஞ்சுட்டேன். ஒரு குரு உள்ள வந்துட்டு அவ்வளவு கிரகத்தையும் மாத்துவாருன்னு நான் சொன்னேன். அதனால நிறைய பேரை நான் பகைச்சுக்கிட்டேன். ஏனென்றால் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குரு கிரகங்களை மாத்தி வைக்கிறாரு. கிரகங்கள் அவருக்கு சாதாரண விஷயங்கள். ஏன்னா அவர் உள்ள இருக்கிற சக்கரங்கள்ல வேலை பார்த்துட்டாரு. அப்புறம் அங்க இருந்து வர்றது இங்க எப்படி வேலை செய்யும்?
இது ரொம்ப ஆழமா நம்ம என்னென்னவோ பேசலாம்னு தோணுது. ஆனா ஆனந்தம் மட்டும்தான் மிஞ்சுது. நேற்று நான் இந்த ஆனந்தத்தை முதல் முறையா குருவை நான் நேரா தரிசிக்கிறேன், அவருடைய கண்களை பார்க்குறேன். எல்லாருமே இதுல அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒன்று நடக்கணும்னா நம்மளுக்கும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நடக்கிறது பெரும் பேரு, பெரும் பாக்கியம். நம்ம கரைகிறது பெரும் பாக்கியம். அவ்வளவு பெரிய ஆணவக்காரர்களா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் என் கையில உண்டுன்னு குரு சொன்ன மாதிரி குரு இன்னைக்கு உபதேசம் பண்றாரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கை பொத்தி வாய் பொத்தி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அது ஆதியிலிருந்து வருது. தமிழ் சகோதரிட்ட நான் சொல்லும் போது சொன்னேன், நான் நிறைய உரைகள் பேசுறத கேட்டிருக்கேன். நம்ம குரு பேசிக்கிட்டு இருக்காரு, பேசும்போது அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. என் உணர்வு நான் சொல்றேன். நான் அதாவது இவருடைய ஸ்பீச்சை நான் கேட்ட போது, இந்த ஸ்பீச் ஒரு மனிதன்கிட்ட இருந்து வரல, அது எங்க இருந்தோ வருது. அந்த நாதம் வேற எங்க இருந்தோ பிறக்குது. ஏன்னா நான் கர்நாடிக் மியூசிக் நான் படிச்சிருக்கேன், கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால இந்த நாதம், ஆகாத நாதம் அனாகாத நாதம் எங்கேருந்து பிறக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் டிகிரியில் படிச்சிருக்கிறோம். இந்த நாதம் ஒரு மனிதனின் உடம்புல இருந்து பிறக்கிற மாதிரி தெரியல. அவர் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கூட சொல்றாரு. இந்த மயிரை இது பிடுங்கின்னு ஒரு வார்த்தை கூட அவர் பழமொழியா பயன்படுத்தும் போது, அந்த வார்த்தை ஒரு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பேட் வேர்டு. மற்றவங்க சொன்னா கோவம் வரும். குரு சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு முதன் முறையாக ஒரு மனிதர் அந்த வார்த்தையை சொல்லும் போது நான் சந்தோஷப்பட்டேன். அப்படி என்றால் அந்த மூலம் எப்படி இருக்கும், அந்த சோர்ஸ் எப்படி இருக்கும், அது எதுல இருந்து வருது? அப்போ வார்த்தைகள் தன்னுடைய மதிப்பை இழக்குது, வார்த்தைகள் அர்த்தத்தை இழக்குது, அது ஆனந்தத்தை கொண்டு வருது, அது அதிர்வை கொண்டு வருதுனால ஒருத்தர் மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறத நான் கவனிச்சுதான் அதை வந்தேன். அதனால குருவே சரணம். குரு எனக்கு வீடியோ மூலமாவே நிறைய கொடுத்துட்டீங்க. வீடியோ மூலமா எனக்கு இதை அனுபவிச்சு நத்தம் பாலத்துல இறங்கி நின்று வண்டியை ஸ்டாண்டு போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு, குருவுடைய வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது அங்கேயே நடந்தது, பொய்யல்ல, நிஜம். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அதுவா நான் மாறுறேன், எனக்கு சிரிப்பு வருது. அப்ப அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கதிராகி ஒளி வீசும் தாரகையேங்கிற மாதிரி எங்கும் பரவி வீசும் குருவை அறிந்தவர் யார், பிரம்மத்தை அறிந்தவர் யார்? அந்த குருவே மூலம், அவர் மூலமாகவே நான் பேசுகிறேன். இன்னைக்கு நான் அடைஞ்ச அனுபவத்திற்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆத்மாக்களின் சங்கம் அறக்கட்டளை. அது நிறுவனர் தலைவர் குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா. குருவுக்கு சரணம். அதற்கு காரணமாக இருந்த கர்மயோகிகள், தமிழம்மா முக்கியமா ஒரு மணி நேரம், நான் அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம பேசணும், அவங்கள நிறைய பேசுறணும்னு கேட்டுட்டு தான் பேசினேன். ஒரு பெண்ணுகிட்ட நிறைய பேசுறது உசிதம் அல்ல. ஆனால் கூட அவங்க ஒரு ஆத்ம நிலையிலிருந்து தான் நான் பேசுறேங்கிறத அவங்க உணர்ந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆத்மாக்கள், எல்லா பாலாம்பா, நம்ம நெதர்லாண்ட்காரர் இன்ஜினியர், எல்லாருக்குமே நன்றி. முக்கியமா இந்த குழுவில் எல்லாருமே நீங்க இல்லைனாலும் இது நடந்திருக்காது. நீங்க எல்லாரும் வந்தது, இந்த பிரம்மமா பிரபஞ்சமா அதனுடைய அமைப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க அதனுடைய சார்பா இந்த உயிர் கடை தேறுவதற்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரும் சர்வீஸ் பண்ண, ஒவ்வொரு உயிருக்கு நாமளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தாத்பரியத்தை நம்ம குரு அவர் பாருங்க, அவர் சரணடைகிறாரு. அதாவது நான் இன்னொரு விஷயம் எனக்கு ஈர்த்தது நம்ம குருவை பத்தி என்னன்னா, நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா இயேசு தன்னுடைய சிஷ்யர்களுடைய காலை கழுவுவார், பணிவு. அப்போ தன்னுடைய சிஷ்யருடைய காலில் விழக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அது கருணை, தனிப்பெருங்கருணை. அந்த கருணை தான் அதை பண்ண முடியும், அதெல்லாம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அது இந்த மாதிரி 100%. அதாவது நான் இந்த நிலையை அடைஞ்சா எப்படி இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோமோ அல்லது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இவரும் நானும் வேற இல்லைன்னு தோணின பிறகு அவரை நம்ம பார்க்கறத தவிர நமக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. உங்க குரு உங்களுடைய ரெப்ளிகாதான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய தன்மையில் அவர் இருக்காரு, பிரபஞ்சம் அது இணைச்சிருக்கா அல்லது அவர் தன்மையில நாம இருக்கோம் இணைச்சிருக்குதா, இது விடை காண முடியாத ஒரு பெரிய புதிர். ஆயினும் குரு கருணை, குருவுடைய கிருபை, குரு வாழ்க, குருவே துணை. நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ